சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு தக்காளி தொக்கு. மெயினாக வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு அதையும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு, தக்காளி வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட எக்ஸ்ட்ரா தக்காளி இருந்தால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருந்தால் டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அதுலேருந்தே தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள், காஷ்மீரி இருந்தால் போடுங்க, கலருக்காக தான், இல்லைனா ஆப்ஷனல். விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எகெயின் வந்து மீடியம் டு சிம் இதில் லோவில் தான் இதை வந்து குக் பண்ணணும். மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டூ சப்ஸ்கிரைப்.